தேவனுடைய படைப்பின் நிகழ்வுகளை நம்முடைய இன்ஃபன்ட் மழலைகள் மூலம் நாம் காண்போம். முதலாம் நாள் படைப்பு. முதலாம் நாள் படைப்பின் மகுடமாய் வருகிற நம் செல்ல பிள்ளை ஜெய்ரஸ் கேப்ரியேல். திரும்ப எங்கே திரும்ப ரோட்டன் அப்படி இருக்குது. தேவர் வெளிச்சம் வெளிச்சம் உண்டாயிட்டு. இரண்டாம் நாள் படைப்பு. பறந்து விரிந்து காணப்படுகிற ஆகாய விரிவாய் காட்சியளிக்கிற நம் சுட்டி பிள்ளை டாப்னிக். தேவன் ஆகாயக்கு வானம் என்று பெயரிட்டார். மூன்றாம் நாள் படைப்பு. பூமியின் வடிவமாக வருகின்ற நம் குட்டி பிள்ளை ஜோகன்னா ரெய்லின். நாமக்கோட வானம் என்றால் பூமியில அன்னையமோ ஓகமோ தட்டு உள்ளது. மூன்றாம் நாள் தேவன் பூமியின் மேல் கனி விருட்சங்களை படைத்தால் அவற்றில் 2 கனி விருட்சங்களை நாம் காண்போம். திராட்சை கொடியை போல் அசைந்து வருகின்ற நம் ஆக்டிவ் பிள்ளை டியோனா. ஆப்பிளை போன்று சுவையாக பியூட்டியாக வருகின்ற நம் தங்கக்குட்டி மகள் லூனா. ஒரே ஒன்று நம்பிக்கை வீண் போவாரு. நான்காம் நாள் படைப்பு. தேவன் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் படைத்தார். சிறிய சுடராக பிரகாசித்து வருகின்ற நம் அழகு பிள்ளை சமேரா. பெரிய சொட்டுக்களை உன்னைக்கு நலை தொலைங்கள் அலை கேள்வி என்று உள்ளது. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டு வருகின்ற நம் தங்கக்குட்டி பிள்ளை ரோஹித். பெரிய சுடுகளை உண்டாக்கிய கத்தரை துளிங்கள் அவள் கிளிவே என்னுள்ளதே. ஐந்தாம் நாள் படைப்பு. வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகள், நீர் வாழும் ஜந்துக்கள், சிறகுள்ள ஜாதி ஜாதியான பட்சிகளையும் தேவன் படைத்தார். தேனியை போன்று சிறகடித்து பறந்து வருகின்ற நம் செல்ல சுட்டி செல்ல பிள்ளைகள் ஈதன் பால், இவான் கிரேசியான். வாழ்க்கிறோம் நீங்கள் விசுவாசம்
படைப்பு. 6ஆம் நாள் படைப்பாக தேவன் விலங்குகளை படைத்தார். முயல் குட்டி போல் குதித்து வருகின்ற குட்டி பிள்ளை ஜெசிகன் மோசஸ். Tamaya, Tayanga, Vajnai, Tijisa. தேவன் தம்முடைய சாயலாக படைத்த முதல் மனிதன் ஆதாம். ஆதாமாக வருகின்ற நம் ஆக்டிவ் பிள்ளை அக்சல் ரியாஸ். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் ஏவாளை சிருஷ்டித்தார். ஏவாளின் சாயலை வெளிப்படுத்துகிற கொயிட்டாகவும் கியூட்டாகவும் வருகின்ற நம் வீட்டு பிள்ளை பெட்டினா மலர். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். நாம் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் காப்போம். தேங்க்யூ.